கயரத மன்னன் தன் துயரம் நீங்க கலைக்கோட்டு முனிவரை மூவுலகமும் போற்றும் கண்களால் கண்ட காட்சி. வணக்கம் நண்பர்களே. சென்ற பாடலில் தசரத மன்னன் கலைக்கோட்டு முனிவரை வரவேற்க தன்னுடைய பெரும் தேரில் ஏறி விரைந்து புறப்பட்டான் என்று கம்பர் அற்புதமாகச் சொன்னார். அப்படி முனிவரை வரவேற்க புறப்பட்ட தசரத மன்னனின் மனநிலை எப்படி இருந்தது? எவ்வளவு ஆர்வத்தோடும் பக்தியோடும் அவன் முனிவரை சந்திக்கச் சென்றான்? அதைத்தான் இந்த அற்புத பாடல் நமக்கு உணர்த்துகிறது. பிதிர்ந்தது எம் மனத்துயர் பிறங்கல் என்று கொண்டு அதிர்ந்து எழு முரசுடை அரசர் கோமகன் முதிர்ந்தமா தவமுடை முனியை கண்களால் எதிர்ந்தனன் ஓசனை இரண்டொடு ஒன்றினே. முதல் வரியை பாருங்கள். பிதிர்ந்தது எம் மனத்துயர் பிறங்கல் என்று கொண்டு. அரசன் தன் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான் தெரியுமா? இவ்வளவு நாளா ஒரு குழந்தை இல்லைன்னு என் மனசுக்குள்ள ஒரு பெரிய துயரமலை அப்படியே உறைஞ்சு பெருசா நிக்குது பாருங்க. அந்த மனத்துயர் பிறங்கல், பிறங்கல்னா மலைன்னு அர்த்தம். அந்த துயரமலை இன்னைக்கு அப்படியே பிதிர்ந்து போச்சு, சிதறி போச்சு, தூசி தூசி ஆயிடுச்சு, என் துயரம் அழிந்து விட்டது அப்படின்னு அவன் மனசுக்குள்ள ஒரு பேர் ஆனந்தம், ஒரு நம்பிக்கை. அதுவும் எம் மனத்துயர் பிறங்கல் அப்படிங்கிறார் கம்பர். வெறும் என் துயரம்னு சொல்லாம எம் அப்படின்னா ராணிகள், நாட்டு மக்கள், ஏன் மொத்த அயோத்தி நகரமே குழந்தை இல்லைன்னு படும் துயரம் இப்போ இல்லாம போயிடுச்சு, எல்லாம் சிதறி போச்சுன்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அடுத்த வரி, அதிர்ந்து ஏழு முரசுடை அரசர் கோமகன். அப்படி மனம் பூரித்து போன இந்த தசரத மன்னன் யார்? அவன் ஒரு சாதாரண அரசன் இல்லை. அதிர்ந்து எழுமுரசுடை, முரசுகள், போர்ப்பறைகள் கொற்றப்ப அந்த சத்தம் அதிரும் பாருங்க. அப்படி உலகத்தையே அதிர வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த முரசு படை கொண்ட மாமன்னன் அவன். அவன் வெறும் அரசன் இல்ல, அரசர் கோமகன். அரசர்களுக்கெல்லாம் அரசன், மன்னர்களுக்கெல்லாம் மன்னன். அந்த மாமன்னன் என்ன செய்தான்? முதிர்ந்த தவமுடை முனியை கண்களால் எதிர்ந்தனன். பல காலம் கடுமையான தவம் செய்து அந்த தவத்தால் மிகப்பெரிய சக்தியை பெற்ற பழுத்த தவமுனிவர் அந்த கலைக்கோட்டு முனிவரை கண்களால் எதிர்ந்தனன் அப்படிங்கிறார் கம்பர். சும்மா பார்க்கலை, அந்த கண்களால் அவர் உருவத்தை தரிசித்தான். அவனது கண்கள் அதுவரைக்கும் அனுபவிச்ச துயரம் எல்லாம் தீர்ந்து ஒரு நிறைவை பெற்றது. எங்க போய் பார்த்தான்? ஓசனை இரண்டோடு ஒன்றினே. அவன் அரண்மனைக்குள்ளே உட்கார்ந்திருக்கலை. மன்னன் தேரிலேறி புறப்பட்டான் இல்லையா? அவன் எவ்வளவு தூரம் போனான்னு பாருங்க. ஓசனை இரண்டோடு ஒன்றினே அப்படின்னா 2 கூட்டல் ஒரு ஓசனை, மொத்தம் 3 ஓசனை தூரம். ஒரு ஓசனைங்கிறது சுமார் 12 கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. அப்போ சுமார் 36 கிலோமீட்டர் தூரம். அடடே, ஒரு மன்னன், அதுவும் சக்கரவர்த்தி, இவ்வளவு தூரம் பயணம் செய்து ஒரு முனிவரை பார்க்கிறான்னா எவ்வளவு ஆர்வம், எவ்வளவு பக்தி, எவ்வளவு நம்பிக்கை அந்த முனிவர் மேல வச்சிருக்கான்னு பாருங்க. அப்படியே தன்னோட மிகப்பெரிய துயரமலை பிதிர்ந்து சிதறி போனதா எண்ணி அதிர்முரசுடைய மன்னர்களுக்கெல்லாம் மன்னனான தசரதன் தன்னோட கண்களாலேயே அந்த பழுத்த தவ முனிவரான கலைக்கோட்டு முனிவரை ஒரு 3 ஓசனை தூரம் போய் எதிர்கொண்டு பார்த்தான், கண்குளிர பார்த்தான். அந்த காட்சி எவ்வளவு பெரிய திருக்காட்சியா இருந்திருக்கும். நம் வாழ்க்கையிலும் கூட சில சமயங்கள்ல தீராத துயரமலைகள் போல சில கவலைகள் இருக்கும் இல்லையா? ஆனா சரியான தருணத்துல ஒரு நல்ல வழிகாட்டியை கண்டதும் அந்த துயரமலைகள் எப்படி தூள் தூள் ஆகிறதுன்னு இந்த வசனம் நமக்கு உணர்த்துது. தசரதனுக்கு கலைக்கோட்டு முனிவர் அப்படித்தான் ஒரு வழிகாட்டியாக இருந்தார். சரி, அப்படி தசரத மன்னன் 3 ஓசன தூரம் போய் கண்குளிர தரிசித்த அந்த கலைக்கோட்டு முனிவர் எப்படி இருந்தார்? அவருடைய தோற்றம் எப்படி இருந்தது? அதைத்தான் அடுத்த பாடலில் கம்பர் அழகாக விவரிக்கிறார்.